வாங்க கோயில் புளியோதரை எப்படி செய்வதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு தேவைக்கேற்ற, வேர்க்கடலை 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அந்த கலாக்கொட்டெல்லாம் எடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போது காஞ்ச மிளகா 2, பச்சை கறிவேப்பிலை 4, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுருக்குறோம், இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக தெரியும் புளியோதரை. மஞ்சள் பொடியும் அது போல் தான் சேர்த்துருக்குறோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெதன்னு இருக்குது இதில் அந்த புளியோதரை பொடி நம்ம சேர்த்துக்கலாம். இது 1 கப்பு சாதத்துக்கு. நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு, கலாக்கொட்டை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது புளியோதரை பொடி எப்படி செய்யணும் போன வீடியோவிலே நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அளவு வழியும் நான் சொல்கிறேன், இதில் சாதம் எவ்வளோ போட்டுக்கலாம்னுட்டு. இப்போ நாம் சாதம் போட்டு கலரிக்கலாம். இதை நம்ம கலரும் போது உப்பு கம்மியாக இருக்குதா என்னான்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம அதில் கம்மியாக தான் பொடியில் போட்டிருக்கோம். புளியோதரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கோயிலுக்கு போனால் புளியோதரை கொடுக்குறாங்க இல்லைங்க, இது போல் செஞ்சு தாங்க கொடுக்குறாங்க அவங்களும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பேரனுக்கு லஞ்சுக்கு இதாக வேணுன்னாங்க, அதனால் நான் ரெடி பண்ணேன். நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கொடுத்து அனுப்புங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்ங்க.